இந்த திமுக ஆட்சிக்கு வந்து 5 வருஷம் ஆக போகுது. இந்த வருஷம் அடுத்த மாசத்தோட 5 வருஷம் கம்ப்ளீட் ஆகுது. இந்த 5 வருஷத்துல வந்து இந்த ஸ்கூல் படிக்கிற பசங்க வந்து எவ்வளவு பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்கன்னு சொல்லிட்டு ஒரு லிஸ்ட் ஒண்ணு நான் பார்த்தேன். ஒரு பிரபல நியூஸ் தொலைக்காட்சி தான் வந்து இந்த லிஸ்ட் போட்டாங்க. அதோட ஸ்கிரீன்ஷாட் வந்து நான் இந்த லெஃப்ட் சைட்ல நான் போறேன், நீங்க பாத்துங்க. விரிவான தொகுப்பை நான் படிக்கிறேன், பாருங்க. பள்ளி உணவில் பள்ளி விழுந்து 43 குழந்தைகள் மருத்துவமனையில் அனுமதி. ஓராண்டு பாதிப்பு பட்டியல். இந்த பசங்க வந்து பள்ளி விழுந்து ஸ்கூல் ஸ்கூல் பசங்க சாப்பாட்டுல பள்ளி விழுந்து இந்த ஒரு வருஷத்துல மட்டும் எத்தனை பசங்க வந்து பாதிக்கப்பட்டிருக்காங்க. இந்த ஒரு வருஷத்துல 2025 வருஷத்துல மட்டும் எத்தனை குழந்தை பாதிக்கப்பட்டிருக்காங்க. அதே போல 2026 இந்த ஸ்டார்டிங்ல இந்த தொடக்க ஆண்டுல கூட எத்தனை பேர் வந்து பாதிக்கப்பட்டிருக்காங்கன்னு சொல்லிட்டு ஒரு லிஸ்ட் போட்டிருக்காங்க. அதை படிக்காம பாத்துங்க. ஃபர்ஸ்ட் வந்து தர்மபுரியில் வந்து பிப்ரவரி 2025 வந்து 8 பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க. சாப்பாட்டுல பள்ளி விழுந்து மழை கஞ்சி வாயில நுர தள்ளி 8 பேர் வந்து பாதிக்கப்பட்டிருக்காங்க. அதே போல ரெண்டாவது வந்து 24 குழந்தை வந்து பாதிக்கப்பட்டிருக்காங்க. அதே சாப்பாட்டுல பள்ளி விழுந்து ஒசூர்ல ஆகஸ்ட் 2025 ஆகஸ்ட் மாதம் 2025 வருஷம் போன வருடம் ஒசூர்ல வந்து 24 குழந்தைகள் வந்து பாதிக்கப்பட்டிருக்காங்க. அதுக்கடுத்த வந்து கடலூர்ல வந்து செப்டம்பர் 25 2025 செப்டம்பர் 2025 கடலூர் வந்து ஒரே ஒரு பையன் மட்டும் பாதிக்கப்பட்டிருக்கான். சாப்பாட்டுல பலி விழுந்ததாக கடலூர் வந்து ஒரே ஒரு பையன் மட்டும் பாதிக்கப்பட்டிருக்கான் 2025. நெக்ஸ்ட் வந்து இப்ப நான் சொல்ல போறதுலயே அதிகமான எண்ணிக்கை கொண்ட பசங்க பாதிக்கப்பட்டது இந்த ஊர் தான், கள்ளக்குறிச்சி. கள்ளக்குறிச்சியில் வந்து செப்டம்பர் 2025 50க்கு மேற்பட்ட குழந்தைகள் வந்து சாப்பாட்டு வந்து பலி விழுந்து பாதிக்கப்பட்டதா சொல்லிட்டு இந்த ஒரு நியூஸ் போட்டிருக்காங்க. அதுக்கு அடுத்தபடியா வந்து கோயம்புத்தூர்ல மார்ச் 2026 இந்த வருஷம் மார்ச் 2026 43 பசங்க வந்து கோயம்புத்தூர்ல வந்து மார்ச் 2026 சாப்பாட்டுல பலி விழுந்தா வந்து அட்மிட் பண்ணியிருக்காங்க. பாருங்க, இது வந்து அபிஷியல் வந்து நியூஸ் சேனல் வந்து நான் எடுத்தேன் ஸ்கிரீன்ஷாட் வந்து படிக்க பாருங்க. பிரேக்கிங் நியூஸ். அரசு பள்ளி வழங்கிய மதிய உணவில் பள்ளி 43 மாணவர்கள் வாந்தி மயக்கம், மருத்துவமனையில் அனுமதி. பாருங்க, அவ்வளவு அசால்ட்டா இருக்காங்க. ஏன் சுத்தமான உணவு வந்து பசங்களுக்கு வந்து கொடுக்க முடியாதா? எவ்வளவு கேவலமா நடந்துக்கிறாங்கன்னு சொல்லிட்டு இந்த சில நியூஸ் பார்த்தாலாம் நம்ம தெரிஞ்சுக்கலாம். நான் உங்ககிட்ட ஒரு சின்ன கோரிக்கை வச்சுக்கிறேன். நீங்க பாருங்க, இந்த திமுக ஆட்சி வந்தாலே கொலை, கொள்ளை, கற்பழிப்பு இது போன்ற அதிகமா வந்து சம்பவம் நடக்குது. அதனாலதான் மக்களாகிய உங்ககிட்ட நான் ஒண்ணு கேட்டுக்கிறேன். இந்த 2026 வருஷம் அடுத்த மாசம் தேர்தல் வருது. கண்டிப்பா நீங்க வந்து ஒரு மாற்று கட்சியான தமிழக வெற்றி கழகத்துக்கு ஓட்டு போடணும்னு சொல்லிட்டு நான் எல்லாரையும் கேட்டுக்கிறேன்.